அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆத்மிக் யோகாவின் சார்பில் ஒரு இலவச யோக விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இது அவங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை முக்கியத்துவப்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு வகுப்பு. இந்த வகுப்புல நடந்த சில காட்சிகளை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். வாங்க. நம்ம சமூகத்திலயும் சரி, குடும்பங்களையும் சரி, ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாதுன்றதுக்கு அதிகமா முக்கியத்துவம் தரப்படுது. என்ன சாப்பிடக்கூடாது, இப்படி நடந்துக்க கூடாது, எப்படி பேசக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள். இப்படி பலவிதமான ரூல்ஸ மனிதர்களாகிய நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய சந்திச்சிருப்போம். இப்படி மனதுக்கு நம்ம ரூல்ஸ் போடுறதால நம்ம மனசுல எழற பல விதமான உணர்ச்சிகளையும் அடக்கி வைக்கிறோம். இப்படி அடக்கி வைக்கப்படும் மன உணர்வுகள் நம்ம உடல்ல வியாதிகளாக உருவாகுது. அதே போலதான் பல நேரங்கள்ல நம்ம உடல்ல தோன்ற சிம்டம்ஸ், அறிகுறிகளை அடக்கதான் நம்ம முயற்சி பண்றோமே தவிர அந்த அறிகுறிகள் எதனால வருது, அடுத்து அது வராம எப்படி தவிர்க்கணும்னு பல முறை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. சில உதாரணங்கள் சொல்றேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இப்போ வீட்ல இருந்து ஆபீஸ் கிளம்புறப்ப பசங்க, கணவன் இல்ல மனைவி கிட்ட ஏதோ பிரச்சனை வருது, இல்ல டிராபிக்ல யாரோ வண்டிய ஒழுங்கா ஓட்டாம வராங்க. இங்க உருவாகிற கோப உணர்வை அங்க அடக்கிட்டு, இல்ல அங்க முழுமையா வெளிக்காட்டாம ஆபீஸ் வந்துடுவோம். இங்க யாராவது சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரி இன்னும் கோபம் அதிகமா வரும். இங்கேயும் நமக்கு மேல இருக்கிற மேலதிகாரிகள் கிட்ட வெளிப்படுத்த முடியாத கோபத்தை மறுபடியும் வீட்டுக்கு தூக்கிட்டு போவோம். இப்படி மாறி மாறி உணர்வுகளை அடக்கியும் அதை அடக்க முடியாத தருணங்கள்ல அதிகமா கோவப்படுறதாலையும் நம்ம மனம், மென்டல் ஹெல்த் மிகவும் பாதிக்கப்படும். அதிகமா வேலை இருக்கிற தருணங்கள்ல இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மன அழுத்தம் இன்னும் அதிகமாகும். இந்த மன அழுத்தம் அதிகமாகிறப்ப நம்ம உடலுக்கும் மனதுக்கும் தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸ், எதிர்மறை உணர்வுகளும் அதிகமாகுது. அதை சரியா ஹேண்டில் பண்ணலன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் அது கெடுக்குது. இப்ப உங்கள ஒருத்தருக்கு அதிகமா தலைவலி வருதுன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? பெயின் கில்லர், கரெக்டா? ஆனா அந்த ஹெட்டேக் ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசிக்காம அந்த அறிகுறியான தலைவலிய மட்டும் நிறுத்ததான் நம்ம ட்ரை பண்றோம். இதே மாதிரிதான் கோபம் வரப்ப அதை அடக்கியோ இல்ல நம்மளை விட பவர் கம்மியா இருக்கவங்க கிட்ட, முக்காவாசி நேரம் குழந்தைகள் கிட்ட காமிச்சோ அந்த கோபம் என்னும் சிம்டமை தான் நம்ம டைவர்ட் பண்றோம். இங்க கோபப்படுறத தப்புன்னு நான் சொல்லல. அதிகமான கோபம், கவலை, மன அழுத்தம்னு எந்த மாதிரியான ஒரு உணர்வு நம்மளுக்கு அடிக்கடி வந்தா அது ஏன் வருதுன்னு யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சோசியல் சர்க்கிளா இருக்கட்டும், எல்லாமே இந்த இமோஷன்ஸ் மற்றும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத வச்சுதான் நல்லா இருக்கும். பேலன்ஸ். வீடையும் ஆபீஸையும் சொந்தங்களையும் நண்பர்களையும் பேலன்ஸ் பண்றப்பதான் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்க நம்ம மனசும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கணும். இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டது, ஒரு செயின் மாதிரி. ஒண்ணு டேமேஜ் ஆச்சுன்னா அது அந்த செயின் முழுசையுமே அஃபெக்ட் பண்ணும். மனசு பிரச்சனையோட உடல் பெரிய வேலைகள் எதுவும் செய்ய முடியாம தவிக்கும். அதே மாதிரி உடல் உபாதைகளோட இருக்கிறப்ப மனசு ஒழுங்கா வேலை செய்யாது. இப்படிப்பட்ட உங்க உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படின்னு சொல்றதுதான் யோகாவோட வேலை. இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமா நடத்தி கொடுக்க எங்களுக்கு உதவிகரமாக இருந்த யோகா டீச்சர்ஸ் சரத்குமார் ரவி, பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பிளானிங்ல எல்லாம் என் கூட கலந்துகிட்ட ரேகா சக்திவேல் மேம், ஓமனா ஆன்டி, அப்புறம் காளீஸ்வரி அம்மாக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னோட புத்தகமான யோகிக் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஈட்டிங் ஃபார் வெயிட் லாஸ் என்ற புத்தகத்தோட சில காப்பீஸ ஆடியோ ஆஃபீஸ்க்கு நாங்க இந்த ஈவெண்ட்ல ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதுல எங்க எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷம்.
அரக்கோணம் ஆடியோ ஆஃபீஸ்ல சப் கலெக்டரா இருக்கிற மிஸ்ஸஸ் ஃபாத்திமா மேம். ஸோ அவங்க என்ன ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி என்னோட எம்ப்ளாயீஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ற விதத்துல ஒரு யோகா கேம்ப் என்னோட ஆஃபீஸ்ல கண்டக்ட் பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்க இந்த ரெக்வஸ்ட் என்கிட்ட சொன்னப்ப எனக்கு தோணுனதுலாம் அவங்களோட எம்ப்ளாயீஸ் மேல அவங்க எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாரும் மனதளவிலையும் உடலளவிலையும் ஆரோக்கியமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இப்படிப்பட்ட தாட்டை கொண்டு வந்த ஃபாத்திமா மேம்க்கு எங்களுக்கு ஈவெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ண ஆனந்தன் சார் மற்றும் சிவராஜ் சாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கு. இந்த மாதிரி நிறைய யோகா அவேர்னஸ் கேம்ப்ஸை நாங்க கண்டக்ட் பண்ணணும்னு எங்களுக்கு விஷ் மீ குட் லக். எங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து சேரும். நீங்க எங்களை ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எங்களோட வாட்ஸ்அப் குழுமத்துல இணைந்து ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களது அனைத்து கேள்விகளுக்கும் யோக முறைப்படியான பதில்களை இலவசமாக பெறலாம். அதே போல இந்த புத்தகத்தை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த புத்தகத்தை சொந்தமாக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.